ஹாய் போலி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலி. ஆனால் மைதாவில் செய்கிற போலி அவ்வளோ உடம்புக்கு நல்லதில்லை. மைதா கெட்டது உடம்புக்கு. இதே கோதுமை மாவில் செஞ்சால் சொல்லவா வேணும், எத்தனை வேணால் சாப்பிட்லாம். நான் சொல்கிறது கரெக்ட் தானே? எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு கப் அளவு கடலப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் கம்பல்சரி ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை வடிகட்டிட்டு 2½ கப் அளவு எடுத்த கப்லேயே 2½ கப் அளவு தண்ணி ஊற்றி 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வேக வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு இடையில மாவு பிசைஞ்சிக்கலாம். 2 கப் அளவு கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது கலருக்காக, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டு 1 hour நல்லா ரெஸ்ட் விட்டுருங்க. நல்லா ஊறட்டும். இதுக்கு இடையில நம்ம கடலப்பருப்பு வேக வச்சது இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சிருக்கணும். மசிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தண்ணியோடய சேர்த்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோல் நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் 2 கப் அளவு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். கடலப்பருப்பு எடுத்த கப்லேயே நீங்கள் வெல்லம் கூட பொடி பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். அதை நான் வடிகட்டிட்டு சேர்த்துருக்கேன். தூசி மண் இருக்கும். நல்லா கலந்து விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அரைச்சது, அதையும் கலந்து விடுங்க. நல்லா தண்ணியாக இருக்குன்னு பார்க்காதீங்க. நல்லா மீடியம் லோன்னு மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு வரும்போது அல்வா மெத்தட்னு வரும்போது அதை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இதிலே நல்லா ஃபேனில் ஆறுனதுக்கப்புறம் இன்னுமே நல்லா கெட்டியாயிடும். அதுக்கப்புறம் எடுத்து வச்ச மாவு நல்லா ஊறி இருக்கும். கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துட்டு நல்லா இது போல் தேய்ச்சிக்கோங்க. லேசாக தேய்ச்சிட்டு உள்ளே ஸ்டஃபிங்ஸை நல்லா வைங்க. கரெக்டாக இந்த அளவுக்கே மாவு எடுத்த அளவுக்கு ஸ்டஃபிங்ஸ் எடுங்க. உள்ளே வச்சுட்டு நல்லா நம்ம பூர்ண கொழுக்கட்டைலாம் உள்ளே வச்சுட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜெண்டுலாம் தேய்ங்க. ரொம்பவும் மொத்தமாக தேய்க்காமல் ரொம்பவும் தின்னாக தேய்க்காமல் நடுத்தரமாக தேய்ச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் தவா நல்லா சூடு பண்ணிவிட்டு நெய் லேசாக அப்ளை பண்ணிவிட்டு எடுத்து போட்டுட்டு நல்லா மேலே நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைனா எண்ணெய், நான் தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன். முன்ன பின்ன திருப்பி போட்டுட்டு எடுத்திங்கன்னா அவ்வளோதாங்க. இது போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மைதாவை விட இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உடனே ட்ரை பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.